11 ஜனவரி 2024. இட்ஸ் அ மைல் ஸ்டோன் இன் த ஜேர்னி ஆஃப் பிட்காயின். ஏன்னா பிட்காயினோட முதல் ETF ஸ்பாட் ETF அப்ரூவ் ஆன தினம் இது. அவங்க என்னதான் நாங்கள் பிட்காயினை என்டார்ஸ் பண்ணலை அல்லது அங்கீகரிக்கலை அல்லது கிரிப்டோ கரன்சிஸ் அங்கீகரிக்கலை, ஆனாலும் ETF நாங்கள் அப்ரூவ் பண்ணியிருக்கோம் SEC சொன்னாலும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்ச்சி அல்லது மிகப்பெரிய ஒரு பிகினிங் அந்த ஜேர்னி ஆஃப் பிட்காயின். ஏன்னா நிறைய தடைகளை தாண்டி இன்றைக்கி தான் முதல் முறையாக கவர்மெண்ட் அங்கீகரிச்சிருக்கு ஒரு பர்டிகுலர் கரன்சியை ஷேர்ஸ்குள்ளே கொண்டுட்டு வரதுக்கு ETF அங்கீகரிச்சிருக்குன்னு சொன்னால் மிகப்பெரிய தினம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம எல்லாருமே இது நடக்குமா நடக்காதா அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தோடு ரொம்ப நாளாக இருந்தோம். இப்போ அதுவும் நடந்துருச்சு. இனிமேல் வரப்போகிற காலங்களில் அடுத்தடுத்து ETFs அப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ தி மார்க்கெட் வில் பி வெரி ஸ்டேபிள். ப்ளஸ் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய உள்ளே வருவாங்க. பிக் வேல்ஸு பெரும் பணக்காரர்கள் உள்ளே வர ஆரம்பிப்பாங்க. மார்க்கெட் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். பெரிய பதட்டம் இல்லாமல் இருக்கும். இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா சில பதஷ்டத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. எப்படி உருவாக்குறாங்கன்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸை நான் உள்ளுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டேன் சொல்லி அதனுடைய முதல் தொடர்ச்சியாக iOSல இருக்கக்கூடிய ஆப்ஸை புதுசாக டவுன்லோட் பண்ண முடியாத அளவுக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க மேக்ஸிமம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸை ஃபுல்லாக. ப்ளஸ் அதே தொடர்ச்சியாக ஆண்ட்ராய்ட்லையும் எப்போ வேணாலும் அது நடக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம், சில ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் இந்த சென்ஸ் என்னென்ன காயின்ஸ்லாம் நீங்கள் எக்ஸ்சேஞ்சஸில் வச்சுருக்கீங்களோ அது மாதிரி வச்சிருக்கிறத என்னென்ன மாதிரி வேலட்ஸில் மேபி சில பேர்ட்ட ஹார்ட்வேர் வேலட் இருக்கும், சில பேர்ட்ட ஹார்ட்வேர் வேலட்ஸ் இருக்காது. அது மாதிரி இல்லாதவங்க என்ன வேலட்ஸில் என்னென்ன காயின்ஸை வைக்கலான்றதை பற்றி மட்டும்தான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் பேச போகிறேன். கம் ஆன், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஒன் ரியோ. சில பேர் MEXCல வச்சுருப்பாங்க, சில பேர் OKXல வச்சுருப்பாங்க. இதில் வச்சிருக்கிறனால என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம எக்ஸ்சேஞ்சில் ஒரு பர்டிகுலர் காயினை வச்சிருந்தோம்னா எந்த ரிவார்டும் கொடுக்க போகிறதில்ல. அது அப்படியே தான் இருக்க போகுது. வேணால் ஹையில் வித்து லோவில் வாங்கலாமே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய ரிஸ்கியர் சுச்சுவேஷனில் அது எல்லாத்தையும் எங்கே கொண்டு போயிருங்கன்னு சொன்னேன், மேக்ஸிமம் வேலட்ஸுக்கு கொண்டு போயிருங்கன்னு சொன்னேன். அப்போ ரியோ எந்த வேலெட்டு கொண்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா, அவனோட ஓன் வேலட், நேட்டிவ் வேலட், மேக்ஸிமம் நேட்டிவ் வேலட்ஸ் கொண்டு போயிருங்க. எந்தெந்த காயின் அவன் சொந்த வேலட் வச்சிருக்கானோ அதில் கொண்டு போயிருங்க. இப்போ ரியோவில் பார்த்தீங்கன்னா realio.fund, அதாவது app.realio.fundன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் லிங்க் இருக்குது. நிறைய பேருக்கு நான் சொல்லிட்டேன், தெரியாதவங்க அதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்குள்ளே கொண்டுட்டு போய் நீங்கள் ஸ்டேக் கூட பண்ண வேணாம். இன்கேஸ் OKXலேருந்து கொண்டு போனீங்கன்னா என்ன செயினில் இருக்கும்னா ஸ்டெல்லர் லூமன் XLM செயினில் இருக்கும். MEXCலேருந்து கொண்டு போனீங்கன்னா என்ன செயினில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அல்கோராண்ட் செயினில் இருக்கும். இதை கொண்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி சப்போஸ் நீங்கள் MEXCலேருந்து கொண்டு போனீங்கன்னா ஒரு 10 அல்கோராண்ட்டை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா அந்த பர்டிகுலர் வேலெட்டுக்குள்ளே கொண்டு போயிருங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ரியோவை கொண்டுட்டு போயிருங்க. அதே மாதிரி OKXலேருந்து கொண்டு போனீங்கன்னா ஒரு 10 XLM. ஏன்னா மினிமமாக எவ்வளோ கொண்டு போகணும் எவ்வளோ கொண்டு போங்க. ஒன்று கொண்டு போக முடிஞ்சால் கூட ஓகே போதும், ஒரு XLM இருந்தாலே போதும். ஆனால் சில எக்ஸ்சேஞ்சிலேருந்து மினிமம் வித்ட்ராயல் இவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க, ஒரு 10 XLM. உங்களோட அடுத்து உங்களோட ரியோவை உள்ளே கொண்டு போயிருங்க. கொண்டு போய் முடிச்சுட்டு அதில் இருக்க ரியோவை ஆக்சுவலி என்ன செயினில் இருக்குது, இப்போ OKXலேருந்து கொண்டு போயிருந்தீங்கன்னா XLM செயினில் இருக்கும், MEXலேருந்து கொண்டு போயிருந்தீங்கன்னா அல்கோராண்ட் செயினில் இருக்கும். அந்த செயின்லேருந்து கிராஸ் செயின் ஸ்வாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை என்ன பண்ணணும், BNB செயினுக்கு மாற்றினீங்கனாலே போதும். அதை என்ன பண்ணும், உள்ளே கொண்டு போகிற ரியோவை எந்த செயினில் இருக்கோ அந்த செயின்லேருந்து எந்த செயினுக்கு மாற்றிக்கோங்க. BNB செயினுக்கு மாற்றிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா 7% உங்களுக்கு ரிவார்டு, டெய்லி ரிவார்டு வந்துக்கிட்டே இருக்கும். 7%னா வருஷத்துக்கு 7%. ஒரு 1000 காயினுக்கு 0.2 காயின், 1000 காயினுக்கு 0.15 காயின் என்ன வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு கெப்லர் வேலட், KEPLR. ஆக்சுவலி இந்த வேலெட்டில் என்னென்னலாம் நீங்கள் ஸ்டேக் பண்ணலாம், ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா காஸ்மோஸ் ஆட்டம், இன்ஜெக்டிவ் ப்ரோட்டோகால், நியூட்ரான், ஆஸ்மோசிஸ், அதே மாதிரி செலஸ்டியா, SEI. ஸோ நிறைய காயின்ஸ், இது மாதிரி எல்லா காயின்ஸும் எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த கெப்லர் வேலெட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ இதில் கிட்டத்தட்ட 14%லேருந்து 11%லேருந்து 14% டிபெண்டிங் அப்பான் தி காயின். இப்போ செலஸ்டியா எடுத்திங்கன்னா 11% நினைக்கிறேன், இன்ஜெக்டிவ் எடுத்திங்கன்னா 12% நினைக்கிறேன், காஸ்மோஸ் ஆட்டம் எடுத்திங்கன்னா 14% வருஷத்துக்கு வட்டி தராங்க. நீங்கள் வெளியில் வச்சுக்கிறதுக்கு அங்கே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இன்னொன்று என்னென்னா, சில ஏர்ட்ராப்புக்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு அதை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ செகண்ட் வேலெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெப்லர் வேலெட். இதில் கிட்டத்தட்ட ஒரு 30 காயின்ஸ் உள்ளே வைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்கள்கிட்ட இருந்த காயின்ஸ் எல்லாம் சப்போஸ் இன்கேஸ் எக்ஸ்சேஞ்சில் இருந்துச்சுன்னு சொன்னால் யூ கேன் மூவ் டு தீஸ் வேலெட்ஸ். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த வேலெட்ஸ் எல்லாம் மூவ் பண்ணும்போதும் அதனுடைய அந்த சீட் ஃப்ரேசஸ் எல்லாம் தெளிவாக ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. கனெக்ட் பண்ணும்போதும் எப்போவுமே கண்ணா பின்னான்னு இருக்கக்கூடிய லிங்க்கில் போய் கனெக்ட் பண்ணிடாதீங்க. ஏர்ட்ராப்புக்கு ஆசைப்பட்டு ஜென்யூனான லிங்க்கு, கரெக்டான லிங்க்கு, ஆத்தென்டிகேட்டட் லிங்காக இருந்தால் மட்டுமே கனெக்ட் பண்ணுங்கள். இல்லைனா என்ன பண்ணவே பண்ணாதீங்க, அந்த வேலெட்ஸை எந்த வெப்சைட்லையும் கனெக்ட் பண்ணாதீங்க. ஸோ கெப்லர் வேலெட் இஸ் த செகண்ட் வேலெட். மூன்றாவது வேலெட் பார்த்தீங்கன்னா நோவா வேலெட்.
இந்த நோவா வேலெட்டாக இருந்தாலும் சரி, சப் வேலெட்டாக இருந்தாலும் சரி, நிறைய வேலெட்ஸ் இருக்குது. இதில் வந்து ஒன்று A0வை நீங்கள் உள்ளே ஸ்டேக் பண்ணி வைக்கலாம் அந்த நோவாவில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா TAO பிட் டென்சார், இதை ஸ்டேக் பண்ணி வைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் A0, இந்த செகண்ட் ஒன் இஸ் TAO பிட் டென்சார். இது ரெண்டுமே ஸ்டேக் பண்ணிக்கிறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நோவா வேலெட்டு. நோவா வேலெட்குள்ளேயும் அதே மாதிரி சீட் ஃப்ரேசஸ் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக டைரியில் எழுதி குறிப்பாக ரொம்ப தெளிவாக ஒரு இடத்துல ஒரு காப்பிக்கு 2 காப்பி எழுதி வச்சுக்கோங்க. இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கிறது, அல்லது மெயிலே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அல்லது வேறு ஏதாவது இடங்களில் வாட்ஸ்அப்பில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அது மாதிரி விஷயங்கள் எதுவுமே வச்சுக்காதீங்க. கையில் ஃபிசிக்கலாக ஒரு டைரியில் எழுதி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மூன்றாவது வேலெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோவா வேலெட்டு. இந்த வேலெட்டுக்குள்ளே A0 அண்டு TAOவை உள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், ஸ்டேக் பண்ணி வைக்கலாம். ஒன்று ஸ்டோர் பண்ணி வைக்கிறதாலும் வச்சுக்கலாம், ஸ்டேக் பண்ணி வைக்கிறதாலும் வச்சுக்கலாம். 2 ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வேலெட் வந்து ஸ்டார் கேசர். இந்த ஸ்டார் கேசர் வேலெட்டில் நிறைய காயின்ஸ் உள்ளே வச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஸ்டேக்கிங் ஆப்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. பட் யூ கேன் ஸ்டோர் இட் ஆஸ் அ வேலெட். உங்கள் காயின்ஸை வந்து எக்ஸ்சேஞ்சில் இருக்க சேஃப்டி இல்லைன்னு நினச்சிங்கன்னா சீட் ப்ரைஸஸ்லாம் கரெக்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் கொண்டு போய் அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். என்னென்ன காயின்ஸ் எல்லாம் ஸ்டார் கேசரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நாகாமோட்டோ, அதே மாதிரி ஷாப்னல், வேக்ஸ் செயினில் வேக்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம், NXRA ஸ்டோர் பண்ணிக்கலாம், கான்ஸ்டலேஷன் டேக் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை தவிர நிறைய காயின்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வேறு என்னென்னலாம் அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ERC செயினில் இருக்கக்கூடிய எதை வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். ட்ரையாஸை உள்ளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ் விச் யூ கேன் ஸ்டோர். பாலிகான் செயின், வேக்ஸ் செயின், காஸ்மோஸ் செயினுக்கு தான் கெப்லர் சொல்லிட்டேன். வேக்ஸ் செயின், அடுத்து வந்து வாட் எல்ஸ் BNB செயின், நெக்ஸ்ட் ஒன் இஸ் ERC செயின், டேக், கான்ஸ்டலேஷன் டேக் செயின். இந்த செயினில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது ஒரு வேலெட்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேசர் வேலெட்டு. அகெயின் இதுலேயும் அந்த சீட் ஃப்ரேசஸ் இருக்கும். அந்த சீட் ஃப்ரேசஸை தெளிவாக நீங்கள் ஒரு டைரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து டெக்ஸ் சேஞ்ச், CHANGE. சேஞ்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1700 டிக்கர் வந்து அதுக்குள்ளே வைக்கிற மாதிரி, ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் என்னெல்லாம் வைக்கலாம்னா S ஃபண்ட்ஸ் வைக்கலாம் அதுக்குள்ளே. ஏன்னா நான் சொன்ன ப்ராஜெக்ட்ஸே சொல்லிடுறேன். S ஃபண்ட் வைக்கலாம், சேஞ்சுக்குள்ளே வச்சுக்கலாம். வேறு எங்கேயும் இன்கேஸ் என்கிட்ட ஹார்ட்வேர் வேலெட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க யூ கேன் ஸ்டோர் இட் இன் சேஞ்ச் வேலெட்டு. அதே மாதிரியே வந்து சேஞ்சே நீங்கள் வைக்கலாம், கேஸ்பா நீங்கள் உள்ளே வைக்கலாம். சிமிலர்லி ஆல்மோஸ்ட் எல்லா செயினுமே அது உள்ளே வைக்கக்கூடிய ஆப்ஷன் கொடுத்துருக்கான். அதுவுமே வந்து என்ன செயினில் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த செயினுக்கு திருப்பி எடுத்துகிட்டு வரும்போது அதுக்கான கேஸ் ஃபீஸ் நமக்கு தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்டார் கேசர் வேலெட்டில் வந்து NXRAயோ மற்ற ERC செயின்லாம் வச்சிங்கன்னா கொஞ்சோண்டு ETH உள்ளே போட்டு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு $50 ETH. அதே மாதிரி BNB செயினில் அதாவது ட்ரையாஸோ அது மாதிரி காயினை உள்ளே கொண்டு போனீங்கன்னா அது ஒரு $50 வச்சுக்கிங்கன்னா திருப்பி எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு கேஸ் ஃபீஸுக்கு அதை கேட்பாங்க. அந்த டைமில் கொண்டுட்டு போகிறது கஷ்டமாக இருக்கிறனால இப்போ பாலிகான் செயினில் இப்போ நாக்கமாட்டா வச்சிங்கன்னா அது பாலிகான் செயினில் இருக்கும். திருப்பி நாக்கமாட்டா எக்ஸ்சேஞ்சுக்கோ வேறு எங்கேயாவது நீங்கள் வெளியில் கொண்டுட்டு வரணும்னா மேட்டிக் தேவைப்படும். அப்போ மேட்டிக் ஒரு 10 மேட்டிக் உள்ளே வாங்கி வச்சுக்கோங்க, 50 மேட்டிக் உள்ளே வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி எந்தெந்த எக்ஸ்சேஞ்சில் என்னென்ன செயினில் கொண்டு போகிறீங்களோ அந்த செயினை உள்ளே வச்சுக்கோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் USDT கொண்டு போகிறீங்கன்னு வச்சுங்களேன், ட்ரான் TRC20 கொண்டு போனீங்க, ட்ரான் கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஏன்னா எடுத்துகிட்டு வரும்போது ட்ரானை கேட்பாங்க. ஸோ இது மாதிரி என்ன பண்ணுங்கன்னா இந்த சேஞ்ச் வேலெட்டில் நீங்கள் எது கொண்டுட்டு போகிறீங்களோ அந்த செயினுக்குரிய அந்த செயினோட ஓன் காயின், அந்த காயின் ERC இருந்தால் Ethereum கொஞ்சம் வச்சுக்கோங்க, ட்ரான் இருந்தால் TRXல கொண்டு போனீங்கன்னா ட்ரான் கொஞ்சம் வச்சுக்கோங்க. BNB செயினில் கொண்டுட்டு வரீங்க, வெளியில் கொண்டுட்டு வரும்போது அது கேட்கும் கேஸ் ஃபீஸுக்கு. இல்லைன்னா கிராஸ் செயினில் போச்சுன்னா அதிகமான காசு செலவாகும், அதாவது சேஞ்சில். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே எந்த வேலெட்டுக்குள்ளே எந்த செயின் நீங்கள் கொண்டு போகிறீங்களோ அந்த செயினை திருப்பி கொண்டுட்டு வரதுக்கு அந்த பர்டிகுலர் காயினை கொஞ்சமாவது ஒரு $50 வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து காம்பஸ் வேலெட், COMPASSன்னு சொல்லிட்டு ஒரு வேலெட் இருக்குது. இந்த வேலெட்டில் நீங்கள் என்னதை ஸ்டோர் பண்ணலான்னு பார்த்தா சேய். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரே 100 எடுத்துகிட்டு போனால் 100 ஒரே வேலிடேட்டரில் போடாதீங்க. ஒரு 4 வேலிடேட்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுவுமே 20க்கு மேலே இருக்க வேலிடேட்டர் 4 செலக்ட் பண்ணி 25 ஒரு 1 மட்டும் வெளியில் வச்சுக்காங்க. ஒரு 1 2 வெளியில் வச்சுங்க. எடுக்கும்போது கேஸ் ஃபீஸ் தேவைப்படும், திரும்ப ரிவார்ட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது இது பண்ணும்போதும். ஸோ ஒரு 1 5 வெளியில் வச்சுக்கிட்டு ஒரு 105 கொண்டு போனீங்கன்னா 100 வந்து 25 4 வேலிடேட்டருக்கு பிரித்து ஸ்டேக் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. அட்ரஸ் ஒன்றா தான் இருக்கும், பட் வேலிடேட்டர் மட்டும் 4 பேருக்கு பிரிச்சுங்க. அதே மாதிரி ஆட்டம்லேயே கொண்டு போனீங்கன்னா 20க்கு மேலே இருக்கக்கூடிய வேலிடேட்டர்ஸில் ஒரு 4 பேருக்கு போட்டுங்க. இன்ஜெக்டிவ் கொண்டு போனாலும் அதே மாதிரி தான், செலஸ்டியா கொண்டு போனாலும் அதே மாதிரி தான், ஆஸ்மாசிஸ் கொண்டு போனாலும் அதே மாதிரி தான். ஸோ அதே மாதிரி நியூட்ரானை கொண்டு போனாலும் அதே மாதிரி தான். அது வந்து கெப்லர் வேலெட்டில் எல்லாமே இந்த 20க்கு மேலே டாப் 20க்குள்ளே எப்பவுமே என்ன பண்ணுங்க, ஸ்டேக்கில் பண்ணாதீங்க. ரெண்டாவது எக்ஸ்சேஞ்சு அல்லது வேலெட்ஸ் இருக்கக்கூடிய வேலிடேட்டர்ஸ்க்கு எதுலையுமே என்ன பண்ணாதீங்கன்னா ஸ்டேக் பண்ணாதீங்க. லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வேலெட்டு, மெட்டாமாஸ்க். ஸோ இந்த 2 வேலை, அது இல்லைன்னா Web3 வேலெட்ஸ் எல்லாருமே வச்சுருக்காங்க. அதுக்குள்ளேயும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், அதுக்குள்ளேயும் வைக்கலாம். எல்லாத்துலேயுமே என்ன தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீட் ஃப்ரேசஸ் தான். ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த ட்ரஸ்ட் வேலெட்ஸ் அல்லது மெட்டாமாஸ்க்லாம் யூஸ் பண்ணும்போது நிறைய என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ஏதாவது ஒரு ஏர் ட்ராப், ஏதாவது ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டோட கனெக்ட் பண்ணும் போது தான் இதுதான் அதிகமான மக்கள் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தனியாக ஒரு வேலெட் யூஸ் பண்ணிங்க இதுக்குன்னு.
வேறு எதையாவது கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வேறு வேலட் யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே என்ன பண்ணாதீங்கன்னா ட்ரஸ்ட் வேலட்டோ மெட்டாமாஸ்குள்ளேயோ உள்ள எல்லா செயினுமே உள்ள ஆல்மோஸ்ட் எல்லா செயினுமே உள்ள கொண்டுட்டு போகிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அப்படி கொண்டு போனீங்கன்னா அந்த பர்டிகுலர் நேட்டிவ் காயினையும் கண்டிப்பாக சேர்த்து கொண்டு போய் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வேலட்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் யூஸ் இட் எய்தர் இன் iOS ஆர் இன் ஆண்ட்ராய்ட், இல்லைன்னா விண்டோஸில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், லேப்டாப்பில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ பி வெரி சேஃப். உங்கள் ஃபண்ட்ஸ் எல்லாம் சேஃபாக இருக்கணும்னா ஆக்சுவலாக என்ன பண்ணுங்க, ஹார்ட்வேர் வேலட் இருக்கவங்க பிரச்சனை இல்லை, கொண்டு போய் டான்ஜிம்லையோ இல்லைன்னா லெட்ஜர்லையோ இல்லைன்னா சேஃப் பால்லையோ கொண்டு போய் என்ன பண்ணுங்கன்னா, அதுக்கு தான் நான் எப்பவுமே நான் சொல்கிற ஒரு விஷயம், முதல்ல எடுத்துருங்க. இப்போ வந்து அதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும். முதல்ல எடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் பதஷ்டப்படாமல் நம்ம என்ன பண்ணிச்சு, ஃப்ரீ காசு எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணிடலாம், வேலட்ஸில் தள்ளிடலாம். அது வந்து ஒன்று ஹார்ட்வேர் வேலட்டாக இருக்கலாம், அல்லது நேட்டிவ் வேலட்டாக இருக்கலாம், இல்லை நான் சொன்ன இந்த நான் கஸ்டோடியல் வேலட்ஸ், இவ்வளோ வேலட்ஸ் சொன்ன இந்த வேலட்ஸாக இருக்கலாம். அந்த வேலட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் ஃபண்ட்ஸ் வில் பி வெரி சேஃப். புல் மார்க்கெட் போதும், பொறுமையாக வெளியில் எடுத்து அது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், அப்போதைக்கு பார்த்து விற்றுக்கலாம். அந்த டைமில் ஓரளவுக்கு சால்வ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்தியாவில். ஏன்னா இப்போ வரக்கூடிய நேரங்களில் எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியல. ஸோ அதனால தான் இதை நான் பண்ண சொல்கிறேன். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.